Hello friends, welcome to Indian Jobs Mill. Integral Coach Factory, அதாவது ஐசிஎஃப் சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க. ரயில் பெட்டிகள் தயாரிக்கும் தொழிற்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது எங்கே இருக்குன்னா நம்ம சென்னையில் இருக்குது. ஐசிஎஃப் சென்னையிலேருந்து அப்ரெண்டிஸ் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ போன வருஷம் அனௌன்ஸ் பண்ணாங்க, அதே மாதிரி இந்த வருஷமும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதர் ஸ்டேட் இதுக்கு எலிஜிபிள் இல்லை. ஓகேங்களா. ஓப்பனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 12th ஜூலை ஓப்பன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் 11th ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். இதில் ஃப்ரெஷர் எக்ஸ்ஐடி அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான கேட்டகரி இருக்கும். ஃப்ரெஷர் அப்படின்னா இந்த 10th 12th முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். எக்ஸ்ஐடி அப்படின்னா ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா. ஸோ இப்போ கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி, டோட்டல் வேக்கன்சி இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து எலிஜிபிலிட்டி என்ன ஏஜ் ப்ரோ அப்படின்னா ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் 15லேருந்து 24க்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணலாம். இதுவே நான் ஐடிஐ கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 15லேருந்து 22 ஏஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டிக்கு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது இந்த 24 22 இதுக்கு மேலே ஏஜ் பார் ஆகிருக்கு அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 years கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓபிசிக்கு 3 years கொடுத்துருக்காங்க. ஏஜ் பார் ஆனால் ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்ஐடி, இந்த ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மிஷினிஸ்ட்டு இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த டிசிப்ளினில் நீங்கள் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 10th கம்ப்ளீட் பண்ணி அதில் 50% இருக்கணும். ப்ளஸ் அது போக அந்த சம்மந்தப்பட்ட ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் 1 year தான் இருக்கும் எக்ஸ்ஐடிஐ கேட்டகிரிக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி கார்பெண்டர், பெயிண்டர், வெல்டர், ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட் எல்லாமே இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃப்ரெஷர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுக்கு 10th 12th படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது இந்த ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மிஷினிஸ்ட்டு அதிலே ஐடிஐ கேட்டகிரி வரும். ஸோ இதுக்கெல்லாம் 10th கம்ப்ளீட் பண்ணி 50% இருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக 10th மேக்ஸு சயின்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருப்போம். ஓவராலாக 10th கம்ப்ளீட் பண்ணி 50% இருந்தால் இந்த 3 ட்ரேடுக்கும் நீங்கள் ஃப்ரெஷர் கேட்டகிரியில் அப்ளை பண்ணலாம். ஸோ பீரியட் ஆஃப் ட்ரைனிங் வந்து 2 years இருக்கும். இந்த வெல்டருக்கு மட்டும் 1 year 3 months இருக்கும். சரிங்களா. அடுத்து எம்எல்டி, ரேடியாலஜி, பேத்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கட்டும். இதுக்கும் 1 year 3 months ட்ரைனிங் இருக்கும். அடுத்து ரேட் ஆஃப் ஸ்டைஃபண்ட், உதவித்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சேல்ரி. இப்போ ஃப்ரெஷர் கேட்டகிரியில் 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 6,000 இருக்கும். அதே மாதிரி 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் 7,000. நீங்கள் ஐடிஐ ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா அதே 7,000 தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ கேட்டகிரியை பொறுத்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து மாறும். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 2 year 1 year 3 month அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுற ட்ரேடு உங்கள் குவாலிஃபிகேஷனை பொறுத்து ட்ரைனிங் வந்து மாறும். ஸோ அப்ளை ஆன்லைன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணோம். உங்கள் அப்ளை வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் போன இயர். அதை பார்த்துட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறப்ப பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இப்போ ரீசெண்டாக எடுத்த மாதிரி இருக்கணும். 200 KBக்குள்ளே இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ் 100 rupees இருக்கும். அதோட நீங்கள் சர்வீஸ் சார்ஜும் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க, நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி, டிசபிலிட்டி, ஃபீமேல் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீ இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மோட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் வந்து மெரிட் லிஸ்ட், டைரக்ட் செலெக்ஷன் தான். இன்டர்வியூ, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் எதுவுமே இல்லை. உங்கள் மார்க் அடிப்படையில் டைரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் அவங்க பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்லாம் எதுவுமே இல்லை. 10th 12th ஐடிஐ மார்க்கை பேஸ் பண்ணி தான் டைரெக்டாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக சொல்லிட்டேன். இந்த பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.